ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே vlog தான். மண்டே நைட்டே வந்துட்டு தோசை மாவுக்கு வந்து அரைச்சி வச்சாச்சு. கவுனி அரிசி போட்டு தான் அரைச்சிருந்தேன். இந்த மாதிரி மில்லட்டில் வந்துட்டு நம்ம தோசை, இட்லி இதெல்லாம் பண்ணும்போது அதுக்கு வந்து எது சைட் டிஷ் வந்து நல்லாயிருக்கும்னா கார சட்னி, கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி, சாம்பார் இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. ஸோ கொத்தமல்லி சட்னி தான் நான் செஞ்சுருந்தேன். மாவு வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருந்திருந்தால் இட்லி ஊற்றிருக்கலாம். ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தனால தோசையை ஊற்றிட்டேன். தோசைக்கு இந்த சட்னி க்ரீன் சட்னி வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. பாப்பாவுக்கு ஒரு 11 போல் நட்ஸ் எல்லாமே ஊற வச்சு அதை அரைச்சி அதில் வந்துட்டு 2 சக்கரவள்ளி கிழங்கு போட்டு வேக வச்சு நல்லா கெட்டி பதம் வர வரைக்கும் கிண்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி அதை நல்லா கெட்டி பதம் வந்ததுமே சர்வ் பண்ணேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் ஒரு 11 மந்த்ஸ்க்கு மேலே அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த vlog பிடிச்சிருந்தோ லைக் பண்ணிக்கோங்க. என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி